எவ்வளவு மக்கள் இதுல காக்கை தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு மீன்கள் இந்த விலைகள் விலை வந்து இப்ப 1600 1500 நாள் வந்து அப்படியே துடிச்சு கொண்டே இருக்கு நீங்க எல்லா நாளும் உயிரோடு 30 வருஷ காலமா தாண்டி அங்கே போனா பெருங்க 400 ரூபாய் நாங்க பெருநாண்டு இந்த விலை வந்து பார்ப்போம் என்ன மாதிரி நீங்க வெளிநாடு அப்படி ஏற்றுமதி கிலோ 2500 பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப நிக்கிறோம் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய காக்கை தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில், அதாவது யாழ்ப்பாணம் இருந்து காரை நகர் செல்லக்கூடிய அந்த பாதையில காக்கை தீவு மீனவர் சந்தைக்கு முன்னால நிக்கிறோம். அதாவது இங்க மீனவர் சந்தை எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, மீன்களுடைய விலை இன்றைக்கு என்ன மாதிரி போகுது, மீன்கள் வந்து இப்ப காத்து சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால மீன்கள் வந்து என்ன மாதிரி கிடைக்குதா, இல்ல என்ன மாதிரியான நிலவரத்துல இருக்குது அப்படின்றத காட்சிப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நேரடியா வருகை தந்திருக்கிறோம். உள்ள போய் அங்க இருக்கக்கூடியவங்களோட கதைச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போது. யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம், போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். இது முன்னுக்கு தான் நிக்கிறோம், உள்ள போவோம், போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க நேரடியா போய் பார்த்துக்கொள்வோம். மீன்கள் இந்த விலைகள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஐயா வணக்கம், என்ன மாதிரி என்ன மீன் வச்சிருக்கீங்க? என்ன பேர்? என்ன விலையால் போகுது மீன்? அதனால அதுக்கு ஒரு 5000 ரூபாய் போல மீன் 3000 7000 வரைக்கும் போகும். என்ன மாதிரி கிலோ என்ன மாதிரி விற்கிறீங்க? இது நாங்க இங்க வந்து கிலோ வந்துட்டு கிலோவா எடுக்கலாம். மற்றெல்லாம் இங்க கூரல் அது கடினமான பாறைகள் சின்ன சின்ன வரும்போது அதுகளெல்லாம் கூரல்ல போகும். கூரையில போட்டால் 50 கிலோ அப்படி உள்ளதெல்லாம் 1000 1200 கூரல்ல போகும். இல்ல ஒரு கிலோ ஃபுல்லாவே எல்லாமே கூரல். அப்படியா? எல்லா மீன்களும் வந்து கூரல்? அப்படியா? எடுத்து போட நீங்க 15,000 ரூபாய் கிட்ட வரும். ஒரு 10 மீன் மட்டும் 15,000 ரூபாய் வரும். அப்படியான நீங்கள் இது ஊர்ற இடத்துல இருந்து எடுத்து நீங்க அந்த படத்தை இங்க பாவனையாளர் நீங்க என்ன மாதிரி விக்கிறீங்க கிலோ? என்ன ஒரு கூறு மீன் எடுத்துறாரு. ஓகே, 3000 எடுத்துறாரு. எனக்கு ஒரு மீன் எடுத்தா ஒரு 500 ரூபாய். அதனால் பார்த்து என்ன பெரிய மீன் இது? திருவன் கை மீன் பாரு என்ன மீன் அது? கரவாயா? நண்டு என்ன விலை போகுது கிலோ? ஒரு கடினமான நண்டை வச்சு கிலோ 1500. வணக்கம், என்ன மாதிரி என்ன மீன் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு ப்ரோ மீன் குறைவு ப்ரோ. இப்ப வந்து காத்து சீசன். காத்து சீசன் வந்து மீன் குறைவு. அவ்வளவு எல்லாரும் பல புரிஞ்சுவாங்க. முழு தொழிலாளியும் சீசன் வரதான் பல பாய்வாங்க. அப்பதான் மீன் தேவையான மீன்கள். இப்ப ரால் ஒன்றுதான் தொகையா வருது. ரால் விலை வந்து இப்ப 1600 1700 600 ரூபாய். கனவா வந்து 1700 ரூபாய் போகுது. மீன்கள் கொஞ்சம் டீலா இருக்கு. ஆனா மீன்கள் இங்க மட்டும்தான் நல்ல பிரைஸா வரும். நிறைய ஆட்கள் வர்றது இந்த மீன் டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டியான மீன் இங்க போடுவாங்க. இங்க போட்டு ஏலத்துல ஒவ்வொரு வியாபாரிகளும் ஏலத்துல எடுப்பாங்க. எடுத்து அதை விற்கிறது, கொள்வனை செய்யறது 100 ரூபாய். இது வந்து திருவன். இது வந்து 3500 ரூபாய் 500 ரூபாய். இல்ல அப்படியே இது வந்து
இது வந்து 1.5 கிலோ வரும். இது வந்து சுரையா, இதுக்கு வந்து 2000 ரூபாய் கூண்டு. இது வந்து அதே மீன், இப்ப சொன்ன மீன் தான். இது வந்து கடுக்கா நண்டு, இது வந்து இப்படியே வந்து 300 ரூபாய். நண்டுல கடுக்கா நண்டு இருக்கு, பெரு நண்டு இருக்கு, வெள்ளை நண்டு இருக்கு, குழுக்க நண்டு, குரப்பி நண்டு இருக்கு, வேற இதா அப்படி எனக்கு 35 தான். இது திருவன் நல்ல மீன், சோகா மீன். இது 2 மூணு. புறக்கன் நண்டு இருக்கு, நண்டுல மிக விதமான நண்டுகள் இருக்கு. கடல் வழி ஒன்று இருக்கு அதை போறதுக்கு. இதை தாண்டி அங்கே போனா பெருங்கடல். ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை மீண்டும் பண்ணுங்க. ஓகே, ஆனா ராலை என்ன விலை என்ன இப்படி எவ்வளவு கிலோவா? கிலோ என்ன 1300. 1300. நண்டு 2000. என்ன நண்டு? இது என்ன விலை? உயிரோட இருக்குங்க பாத்தீங்கன்னா பாருங்க, உயிரோட இருக்குன்னா அப்படியே உயிரோட பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க. 2-3 நாளைக்கு இப்படியே கட்டினோடய உயிரோட இருக்குமா? சரி, ஓகே. இருக்கு என்ன விலையா? 1500. என்ன மாதிரி விலையெல்லாம் முதல் இருந்ததுக்கு விலையில என்ன மாதிரி குறைவா இருக்கா இல்ல என்ன மாதிரி கூட விலை? சீசன் காத்து சீசன் காத்து சீசன் முடிய பெரிய இறால் வச்சிருக்கீங்க. கிலோ 2000. பெரிய இறால். இதெல்லாம் முடிய கொண்டு வரதா? ஐஸ் இல்ல, உடல் மீன் இல்ல. ஆர்மி இல்ல, ஐஸ் இல்ல, எல்லாமே உடல் மீன். ஐஸ் இருந்தா 50,000. அதான் நிறைய மக்கள் வராங்க. காத்து சீசன் வார நேரம் 1500 கோயில காத்தாடு காத்து முடிய விட்டு வெளியெல்லாம். சரி, என்ன மீன் வச்சிருக்கீங்க? பெருநண்டு என்ன விலை? என்ன ஓகே, நாங்க பெருநண்டு இந்த விலை வந்து பாப்போம் என்ன மாதிரி இருக்கு. உயிரோடு இருக்க இது ஒரு சைஸ்ல ஒரு விலைக்கு கிடையாது. இது வந்து நாங்க இங்க நான் சந்தைக்கு கிலோ 2500. வெளியிலத்துல என்ன மாதிரி 10,000. பெருங்க உங்களை விடுங்க, உயிரோட இருக்க துடிச்சு. அதான் நீங்க எல்லா நாளும் உயிரோடு இருக்கு. கிலோ 2500. வந்தீங்கன்னு சொன்னா வாங்கிக்கொள்ளுங்க. கிலோ வந்து 2500. நல்ல நண்டு, பெரிய நண்டு, அதாவது உயிரோடு இருக்கு. சரி, இது எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்கு நண்டு? 4 நாளைக்கு உயிரோடு இருக்கு. கட்டின வடியே அவுட்டா தண்ணிங்க. இது வந்து உடனே நல்ல நண்டு. என்ன இது? 2400.
இது என்ன மீனுண்ணா இது? இது எவ்வளவு? பெரியாளா? என்ன விலை இது? 3,500. சின்ன ரேட்டு 500. 500. பரவாயில்லையே இது 500. சரி அண்ணா ஓகே. இறால் வந்தனா கிலோ இது கிலோ 2000 ரூபா பெரிய இறால். தனி பெரிய இறால் 2000 ரூபா. வந்து இது வந்தோன்னா இந்த இது டைகர் இருக்குன்னா டைகர் கிலோ 3500 ரூபா கிலோ 3500. இது வந்து இவ்வளோ பெரிய இறால். இதை விட பெரிய இது வந்து ஏற்றுமதி ஆகாது. எந்த டைம் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு எங்களோட ஃபோன் நம்பர் தருவோம். நீங்க ஃபோன் நம்பர் இருந்தாலும் நீங்க எந்த டைம் எப்பவுமே எடுக்கலாம். இது பெர்னண்ட் கிலோ கிலோ வந்து 2500. கட்டாயம் கொடுப்போம். எனி டைம் வந்து எடுக்கலாம். டைகர் வந்து எந்த டைம் எடுக்கலாம். வந்து நண்டெல்லாம் வந்து எனி டைம் எடுக்கலாம். நீங்க வீடியோல நம்பர் சொன்னீங்கன்னா ஓகே. நம்பர் வந்து 076 84 63 798 நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா போய் உங்களுக்கு எடுத்துருவோம். எனி டைம் எடுக்கலாம். அதாவது நீங்க வெளிநாடு அப்படி ஏற்றுமதி சொன்னா உங்களுக்கு வீடுகளுக்கு ஆர்டர் பண்ணி அனுப்புவோம். பெரும்பாலும் கனடா அப்படி இருந்துச்சுன்னா ராக் கருவாடு அதெல்லாம் நாங்க எடுத்து கொடுப்போம். விஷயம்னு சொன்னா அண்ணாட்ட நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த வெளிநாடுகளுக்கு மீன்கள் வந்து ஏற்றுமதி செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட தொலைபேசி இலக்கம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நான் சொல்லி இருக்கிறேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும்னு சொன்னா அண்ணாவை நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அண்ணா எல்லா ஓடர்ஸும் வந்து உங்களுக்கு செய்திருவார். இதுல இறால் வந்து இப்படியே துடிச்சு கொண்டே இருக்கு உயிரோடு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். இறால் எல்லாமே வந்து உயிரோடு இருக்குன்னு உடனே ஏற்ற மாதிரி செய்து சரி ஓகே. சரி அண்ணாவை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே நன்றி அண்ணா. ஓகே உள்ளுக்குள்ள அண்ணாக்களோட எல்லாம் கதைச்சிட்டு வந்துட்டோம். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா மீன்கள் எல்லாம் பயங்கரமான விலை குறைவா இருக்கு. அதாவது இப்ப வந்து சீசன் வந்து காத்து சீசன் போய்கொண்டிருக்கு. அப்படி சீசன் வந்து போய்கொண்டிருந்தாலும் இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீன்கள் வந்து பெரிய அளவுல விலைகள் வந்து இல்ல. கூறல் முறையில, அதாவது இங்க என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னா கூறல் முறையில வந்து மீன்கள் பெற்றுக்கொள்றது அப்படின்றதான் ஒரு நடைமுறை. அது நிறைய விஷயங்கள் வந்து அண்ணாக்களோட கதைச்ச விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மீன்கள், இறால்கள், அதாவது நண்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உயிரோட இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் சிறப்புன்னு சொல்லலாம். நாங்க இப்ப நிக்கிறோம் இந்த காக்கை தீவு அந்த கடற்கரையில், அதாவது மீன் வந்து கொண்டு வரக்கூடிய அந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இது வந்து காரை நகர் வீதியில வந்து இருக்குது. அதாவது காரை நகருக்கு போகக்கூடிய அந்த வீதியில காக்கை தீவு மீனவர் சந்தை. முடிஞ்சா நீங்களும் வந்து டிரைவ் பண்ணி பாருங்க. நல்ல மீன், அதாவது மீன்கள் வந்து கிடைக்கிறது அப்படின்றது உடன் மீன் கிடைக்கணும். உடன் மீன் வந்து கிடைக்கிறது தான் உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்லலாம். இங்க வந்து உடன் மீன்கள் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விடயம் உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இங்கால பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு போட்டுகள் வந்து நிக்குதுன்னு பாருங்க. அதாவது அவை தொழிலுக்கு போற போட்டுகள் எவ்வளவு நிக்குதுன்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்த கடல்ல இருந்துதானா மீன்கள் வந்து பிடிச்சு கொண்டு வராது. அதிகாலை 2 மணிக்கு போய் பிறகுதானா பிடிச்சு கொண்டு வருவாங்களா. ஐயா வணக்கம். என்ன மாதிரி தொழிலுக்கு போயிட்டு வரீங்களோ? என்ன மாதிரி மீன்கள் எல்லாமே என்ன மாதிரி கிடைக்குதா? பட்டது என்ன மாதிரி 2 மணிக்கே வலிக்கிட்டு போறீங்களா விடியல? எவ்வளவு காலமா ஐயா தொழில் செய்யறீங்க? 30 வருஷ காலமா? என்ன மாதிரி இப்ப என்னன்னு சொல்றது, இந்த காத்து சீசன் ஆரம்பிச்சிருக்கு தானே, அதனால என்ன மாதிரி விலைகள் வந்து என்ன மாதிரி வித்தியாசமா? இந்த காத்து வந்து சோழ காத்து வந்தா எங்களுக்கு கொஞ்சம் விலையா பெருசா ஓடும். இந்த பாட காலம் வந்தா விலை போவாதா? எல்லா பக்கத்துல மீன் வரும். எத்தனை பேர் இங்க தொழில் செய்யறாங்க? அண்ணளவா எத்தனை பேர் வந்து இங்க தொழில் செய்வாங்க? பல மாதிரியும் போறாங்க. எத்தனை வல்லம் இருக்குதுங்க? மொத்தம் ஒரு 400 வள்ளத்துக்கிட்ட. 400 வல்லம். ஓகே, நாங்க வெளிக்கிற போறோம். இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க காக்கை தீவு
மீனவர்கிட்ட அந்த சந்தைக்கு வந்து வருகை தந்த நாங்கள் நிறைய விடயங்கள் இங்கு அவதானிச்சிருந்தாங்க. மீன்களுடைய விலைகள் அவதானிச்சிருந்தாங்க. அது மட்டும் உடனடியாக கிடைக்கக்கூடிய மீன் வகைகள், நண்டுகள், இறால்கள் எல்லாம் உடனடியாக கிடைக்கக்கூடியது, உயிரோடையே துடிச்சு கொண்டிருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இங்க பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 400 வள்ளங்களுக்கு மேல இது 4000 பேர் இங்க தொழில் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இது ஒரு சிறுகடல் இருந்தாலும் பெரிய அளவான மீனவர்கள் வந்து இங்க தொழில் செய்யறதையும் மீன்கள் வைக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய விடயங்களை வந்து நாங்கள் அவதானிச்சிருந்திருக்கோம். எனவே அந்த விடயத்தை நான் உங்களோடையும் பகிர்ந்திருக்கிறேன். இந்த காணொலி ஒரு வித்தியாசமான காணொலியா இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். எனவே இது ஒரு வித்தியாசமான காணொலியா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்றேன். நன்றி.